நார்டிக் நாடுகளும் பால்டிக் நாடுகளும் ஒன்று சேர ஒரு 8 நாடுகள் வருவாங்க. இந்த 8 நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் நாட்டோவுக்கும் ஒரு பெரிய அளவில் ரிக்வெஸ்ட்டை வச்சுருக்காங்க. நாட்டோவுக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய ரிக்வெஸ்ட் என்னன்னா, உக்ரைன் கேட்கக்கூடிய உதவிகள், உக்ரைன் கேட்கக்கூடிய பணம், இல்லாட்டி உக்ரைன் கேட்கக்கூடிய ஆயுதம் இதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஐரோப்பிய ஒன்றியத்துக்கிட்ட இந்த 8 நாடுகள் வச்சிருக்கக்கூடிய ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைனை சேர்க்கணும். என்ன சிக்கல் இருந்தாலும் சரி, ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள உக்ரைனை சேர்த்தாதான் உக்ரைனுக்கான எக்கனாமி வைஸாக இருக்கட்டும், உக்ரைனுக்கான ட்ரேடிங்காக இருக்கட்டும், உக்ரைனை ரீஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும், உக்ரைனுக்கான செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே நடக்கும். உடனடியாக நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி சேர்த்துக்கோங்கப்பா, ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே சேர்த்துக்கோங்கிற ரிக்வெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ரிக்வெஸ்ட்டை கொடுத்ததுனாலேயே பால்டிக் நார்டிக் நாடுகளுக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். ஆனால் இந்த 8 நாடுகள் ஏன் உக்ரைனுக்கு இவ்வளவு ஸ்பீடாக, இவ்வளவு சுலபமாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளேயோ இல்லாட்டி நாட்டோக்குள்ளேயோ அவங்க அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க தெரியுமா? இந்த பால்டிக் நாடுகள் தான் அடுத்த குறியாக இருக்கும் ரஷ்யாவினுடையது. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், பால்டிக் நாடுகள் நார்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், உக்ரைனில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே எந்த அளவுக்கு அவுடேட்டடாக மாறிட்டு இருக்கு, அது ஈஸியாக எந்த அளவுக்கு ரஷ்யாவால் ஈஸியாக அடித்து நொறுக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம போன பதிவில் பார்த்தோம். ஸோ இந்த பதிவில் இன்னும் சில முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு நார்டிக் மற்றும் பால்டிக் நாடுகளுக்கு நன்றியை தெரிவித்திருக்கிறார். நீங்கள் இப்போ செய்திருக்கக்கூடிய உதவி எங்கள் வாழ்நாளில் நாங்கள் மறக்க மாட்டோம். ஏன்னா இப்போ தான் உக்ரைனுக்கு ரொம்ப நெருக்கடியான தருணம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஆவ்திகா எடுத்துக்கிட்டாங்க, இன்னொரு பக்கம் கர்கிவ் பக்கமாக மிகப்பெரிய தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. முக்கியமான வில்லேஜஸ் எல்லாமே ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைன் வந்துட்டாங்க. இவங்களுக்கு தேவையான அம்யூனேஷன்ஸ், இவங்களுக்கு தேவையான ஷெல்ஸ் எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இன்றளவும் அது ஒரு பெரும் கேள்வியாக இருக்குது. ஸோ உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஆக 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 உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் எல்லாருமே பின்னோக்கி போயிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உக்ரைன் தோற்றுவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை ரஷ்யாவுக்கு வந்துருச்சு. ரஷ்யாவை இறங்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரம் தான் பால்டிக் மற்றும் நார்டிக் நாடுகள் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவை எடுத்து ஒரு திருப்பத்தை கொடுத்துருக்காங்க. இந்த திருப்பம் எப்படின்னா, நம்ம ஒரு நகைக்கடனை வச்சுருப்போம். அந்த நகைக்கடன் கடைசியாக ஜப்தி ஆகிற நிலைமைக்கு வரும்போது யாரோ ஒரு நபர் ஒரு வட்டியை கட்டி விடுற மாதிரி தான். ஏன்னா அந்த அளவுக்கு உக்ரைனுக்கு பெரிய நெருக்கடி. இந்த நெருக்கடியிலேருந்து உக்ரைன் தப்பிக்கவே தப்பிக்காது. இதோடு உக்ரைனுடைய எல்லா உதவிகளும் நின்றுவிடும் அப்படின்னு சொல்லும்போது தான் நார்டிக் பால்டிக் நாடுகள் உதவிகளை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிற அந்த பிளாக் சி பக்கமாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சொல்லியிருப்பதால் ரஷ்யாவுக்கு இது ப்ரெஷர் தான். ஏன் இது ரஷ்யாவுக்கு ப்ரெஷராக மாறும்? பொதுவாக உக்ரைனுக்கு அடுத்தபடியாக யார் யார் ரஷ்யாவினுடைய குறியில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால்டிக் நாடுகள், லாத்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பால்டிக் நாடுகள் ப்ளஸ் அது கூடவே மோல்டோவாவாக இருக்கட்டும், நார்டிக் நாடுகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக ஒன்றிணைந்து இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு கொடுக்கப்பட்ட மறைமுக எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கையை ரஷ்யா எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். ஏன்னா உடனடியாக உதவிகள் உக்ரைனுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. அதே நேரத்தில் உதவிகள் செய்யாமல் இனி சில நாடுகளால் தப்பிக்கவும் முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே குட்டி குட்டி நாடுகள் கூட உக்ரைனுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. இவ்வளோ பிரச்சனை எல்லாமே பெருசாகும் போது அமெரிக்கா இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா, 11 என்டிட்டிஸ், அது ரஷ்யாவை சார்ந்த, சீனாவை சார்ந்த, யுனைடெட் அரப் எமிரேட்ஸை சார்ந்த 11 என்டிட்டிஸ் கூட இனிமேல் நாங்கள் வியாபாரம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி அவங்களுக்கு எதிராக பொருளாதார தடையை போடுறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த 11 என்டிட்டிஸ் என்னதான் அமெரிக்கா சொன்னாலும் அதன் பிறகும் இந்த ரஷ்ய யுத்தத்தில் அவங்களுக்கான உதவிகளை அவங்க கொடுத்து வந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த உதவிகள் தான் இப்போதைக்கு என்ன பிரச்சனையாக மாறுது, ரஷ்யா தொடர்ந்து போர் செய்வதற்கான அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே இந்த 11 என்டிட்டிஸ் மேலே நாங்கள் பொருளாதார தடையை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விதிச்சிருக்காங்க. நார்டிக் பால்டிக் நாடுகளுடைய இந்த முன்னேற்றமான ஒரு செய்தி உக்ரைனுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருப்பதாகவும், நாட்டோ சீக்கிரமாக ஒரு பெரிய கேமை இந்த உக்ரைன் நாட்டுக்குள்ளே நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி நாட்டோவை சுற்றி மர்மமான சில கேள்விகள் அப்படியே வலம் வந்து கொண்டு இருக்கு. பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் அவர்கள் நாட்டோவினுடைய எந்த விதமான ஒரு சம்மதமும் இல்லாமல் ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பாரா, நாட்டோவினுடைய படை ஒருவேளை உக்ரைனுக்குள்ளே நுழைந்தாலும் நுழையலாம் அப்படின்னு சொல்லி
அதற்கு ரஷ்யா கடுமையான எச்சரிக்கையை கொடுத்தாங்க. நாட்டோவினுடைய ஸ்டோல்டன்பெர்க்லாம் சொன்னார், இல்லப்பா அது ஒருவேளை தவறான செய்தியாக கூட இருக்கலாம், எங்களுக்கு இப்போதைக்கு எங்களுடைய படையை உள்ளே அனுப்புவதற்கான எந்த நோக்கமும் கிடையாது அப்படிலாம் சொன்னாங்கல்ல. எகெயின் சேஞ்ச் ஆகுது, அவங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ரஷ்யாவினுடைய கை ஓங்க 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 நாட்டோ அவங்களுடைய காய் நகரத்திலும் ரொம்ப சூசகமாக நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் தெரிகிறது. அடுத்தா வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுமா? ஆயுத உற்பத்தி அப்படிங்கிறது தான். உக்ரைனை பல நாடுகளும் ஆயுதங்களை சோதிக்கும் ஒரு சோதனை கிடங்காகவும், அவங்களுடைய ஆயுதங்கள் அங்கே எப்படி வெல்பீயிங்காக இருக்குது அதை பொறுத்து பிற நாடுகளுக்கு அதை ஏற்றுமதி செய்வதற்கான மார்க்கெட் வேல்யூவாகவும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி யூகே இன்னைக்கு உக்ரைன் கூட என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு ஆர்ம்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுக்கான அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இது சாதாரண கையெழுத்து கிடையாது. எப்போ நம்ம சொல்கிற மாதிரி யூகேனுடைய 26 டிஃபென்ஸ் நிறுவனங்கள் இன்னைக்கு உக்ரைன் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த 26 நிறுவனங்களும் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை நாங்கள் தயாரித்து கொடுக்கிறோம், அதற்கு உலக நாடுகள் ஃபண்டு கொடுக்கறதா இருந்தாங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, உலக நாடுகள் ஃபண்டு கொடுப்பதாக இருந்தது என்றால் நாங்கள் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நேற்று தான் ஒரு செய்தி வந்துச்சு, உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தால் கூட கடனாக எங்களுக்கு காசு கிடைச்சாலும் அதை வாங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொன்ன அந்த செய்தி. அந்த செய்தி கூடவே இப்போ யூகேயும் என்ன செஞ்சுருக்காங்க, 26 நிறுவனங்கள் கூட ஃபண்டு நிறைய வரப்போகுது, இப்போவே நம்ம ஒரு பந்தியில் உட்கார்ந்தாதான் நமக்கு தேவையான ஃபண்டு கிடைக்கும், நம்முடைய பழைய ஆயுதங்களை உக்ரைனுக்கு ஏற்றுமதி செஞ்சுட்டு புதிய ஆயுதங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். பட் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், அதுவும் ஆர்ம்ஸ் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு என்பது தான் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ரஷ்யாவினுடைய ஒரு அட்டாக் ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது தான் கிரீமியா ரீஜனில் விழுந்து நொறுங்கியதாக சொல்லப்படுது. இதற்கு உக்ரைன் இன்னும் நாங்கள் தான் காரணம் அப்படிங்கிற பொறுப்பெலாம் ஏற்கவில்லை, ஒருவேளை என்ஜின் ஃபெயிலியராக கூட இருக்கலாம். கடைசியாக வேறொரு அப்டேட் வந்துருந்துச்சு, அதாவது அமெரிக்கா சொல்கிறது எல்லாமே உண்மை, ரஷ்யா சொல்கிறது எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி எல்லா ஊடகங்களும் குறிப்பாக வேர்ல்டு பேங்க் வர பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு ரஷ்யாவினுடைய சென்ட்ரல் பேங்கினுடைய கவர்னர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இன்ஃப்ளேஷன், ரஷ்யாவில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு பீக்குக்கு வந்துட்டு போயிருச்சு, இதுக்கு மேலே இனிமேல் ரஷ்யாவுக்கு எந்த விதமான நெகட்டிவ் செய்தியும் கிடையாது, இன்ஃப்ளேஷனை நம்ம பீட் பண்ணிட்டோம், இனி ரஷ்யாவுக்கு ஏறுமுகம் தான், சிங்கப்பாதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேர்ல்டு பேங்க்லேருந்து எல்லாருமே சொன்னாங்களேப்பா, இல்லை ரஷ்யா படுத்துரும், ஓரிரு மாதங்கள் தான் ரஷ்யாவினுடைய எக்கனாமி எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும் அப்படி இப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்டால், அதற்கும் ரஷ்யாவினுடைய சென்ட்ரல் பேங்கினுடைய கவர்னர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, பல முயற்சிகள் நடந்தது, எல்லா முயற்சிகளையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், வீழ்த்தி விட்டோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஜூலை 2023 பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக ஒரு 16% இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த இடத்துல 7.7%, இது 8.9%க்குள்ள அவங்க கட்டுப்படுத்தி பெரிய அளவில் அவங்களுடைய கரன்சியை அவங்க சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னும், அது இல்லாமல் கோல்டு பேக்கப் அப்படிங்கிறது ரஷ்யாவில் கூடுதளவு இருக்குது அப்படிங்கிறதும் பெரிய ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. ஸோ மேக்ஸிமம் கோல்டை பேக்கப்பாக வச்சு ரஷ்யா விளையாண்ட விளையாட்டு அமெரிக்க டாலருக்கு எதிராக யாராலையும் இந்த மாதிரியான விளையாட்டை விளையாடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக மாறி இருக்கு. அடுத்ததாக ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கோர்ட்டு தான். ஃப்ரைட்மேன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நபர், அது ரஷ்யாவினுடைய ஒரு பில்லியனர் அப்படின்னு சொல்லலாம், அவருக்கு எதிராக நம்ம என்ன செய்யணும், பொருளாதார தடையை விதிக்க வேண்டும். ஏன்னா அவருடைய நிறுவனங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பல நாடுகளில் கிளை அமைப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க, அதன் வழியாக வரக்கூடிய பணத்தை இந்த ஃப்ரிட்மேன் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சிருக்காரு, ரஷ்யாவுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அவர் மீது நம்ம பொருளாதார தடையை போடணும் அப்படின்னு சொல்லி பொருளாதார தடையை போட்டிருக்காங்க. யூகேனுடைய இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ரஷ்யாவினுடைய அந்த இராணுவத்துக்கு ஆள் எடுக்கும் வேலை அப்படிங்கிறத ரொம்ப மும்முரமாக ரஷ்யா செய்து வருவதாகவும், ஏப்ரல் 1 அடுத்த ரவுண்ட் அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க, ரிக்ரூட்மெண்ட் டிரைவ் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1,50,000 சோல்ஜர்ஸை புதுசாக அவங்க ரிக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. 18 வயதிலிருந்து 30 வயது இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிக்ரூட்மெண்ட்டில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெண்களுக்கு தனியாக ரிக்ரூட்மெண்ட் நடக்குது என்பதும் வேறொரு செய்தி. ஸோ இந்த 1.5 லட்சம் ராணுவ வீரர்கள், புதிதாக வரக்கூடிய இந்த ராணுவ வீரர்களை வைத்து தான் ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களை அவங்க என்ன செய்ய போகிறாங்களாம், ஒருவேளை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ரீஷஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பக்காவான ட்ரைனிங் இந்த ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் இந்த ரிக்ரூட்மெண்ட் டிரைவ் அப்படிங்கிறது ரஷ்யாவில் ரொம்ப முக்கியமான டிரைவாக பார்க்கப்படுது. ஸோ ரஷ்யா ஒரு கட்டத்தில் உக்ரைனுக்கு எதிராக ஒடிசா பக்கமும் அடித்தாலும் சரி, இன்னொரு பக்கமாக கர்கிவ் ரீஜன் பக்கமாக அடித்தாலும் சரி, ரஷ்யாவுக்குள்ளேயே ஃப்ளட் அப்படிங்கிறது 2-3 வில்லேஜில் பெரிய காட்டுன்னு காட்டியிருக்குன்னு சொல்லலாம். ரஷ்யா மற்றும் கசக்ஸ்தான் பகுதியில் ஃப்ளட்டு காரணமாக 1 லட்சத்துக்கும் அதிகமான நபர்கள் எவோகேட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததா உக்ரைன் சம்பந்தமான ஒரு கூட்டம் சுவிட்சர்லாந்துல வச்சு நடக்க போகுது. உக்ரைன் சம்பந்தமானது அப்படின்னா கண்டிப்பா அதுல ரஷ்யா இருக்கணும் தானே, ஆனா ரஷ்யா அழைக்கப்படவில்லை. ரஷ்யா அழைக்கப்படாமல் உக்ரைன் சம்பந்தமான ஒரு கூட்டம் நடந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு ரஷ்யா கேட்டிருக்காங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல மட்டும் உக்ரைன் 14 ட்ரோனையும்
2 கைடட் மிசைல்ஸையும், ஒடிசா பக்கம் வந்த 2 கைடட் மிசைல்ஸையும் நாங்கள் தடுத்து அழித்து விட்டோம் அப்படிங்கிற கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் 14 ட்ரோன்ஸ் எல்லாமே ரஷ்யாவினுடைய முக்கியமான ட்ரோனாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. சாதாரண குட்டி ரக ட்ரோன் கிடையாதான். ஒடிசா துறைமுகத்தில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்த வேண்டும் அப்படின்னு சொன்ன 14 ட்ரோனை அழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி உக்ரைன் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ ஒரு பக்கமாக பால்டிக் நார்டிக் நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவாக களம் புகுந்து இருக்கிறார்கள். இன்னொரு பக்கமாக ஆர்ம்ஸ் ப்ரொடக்ஷனுக்கான அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு. தேடி தேடி என்னென்ன என்டிட்டிஸ் ரஷ்யாவுக்கு உதவுறாங்க அப்படிங்கிறத பார்த்து உலக நாடுகள் பொருளாதார தடையை போட்டுட்டு இருக்காங்க. ரஷ்யா அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் பீக்லேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கு வியூகம் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.